இன்றைக்கி ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி ரெசிபி பார்த்துக்கலாமா? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார், பிரியாணி இலை, மராத்தி மூக்கு இது எல்லாத்துலேயுமே 3 எடுத்திருக்கேன். நான் சொல்கிறது வந்து 2 டம்ளர் ரைஸ் தான். 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு கை புதினா, ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்துட்டு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நான் வந்து வீடியோவை பார்ட்டாக தான் எடுத்திருக்கேன், ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கோங்க. கியூபாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 100 ml தயிர் சேர்த்துக்கோங்க. ஹாஃப் லெமன் சேர்த்துட்டு தக்காளியோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கணும். கொஞ்சம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டுக்கோழி 1/2 kg எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி, இந்த ரேஷியோவில் தான் நான் சேர்த்துருக்கேன். மொத்தம் 3 கப் தண்ணி. இதில் 1 கப் தண்ணி மட்டும் நான் சிக்கனில் சேர்த்துட்டு ஒரு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறேன். நாட்டுக்கோழி வந்து வேக டைம் எடுக்கும், அதனால 5 விசில் எக்ஸ்ட்ரா விட்டு வேக வைக்கிறேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் பேலன்ஸ் இருக்கிற 2 கப் தண்ணியை சேர்த்துடலாம். தண்ணி கொதிச்சதும் ரைஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். சூப்பரான ஜூஸியான நாட்டுக்கோழி பிரியாணி ரைத்தாவோட வச்சு சாப்பிட சூப்பராகவே இருந்துச்சு.